அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. அண்ணாமலை அவருடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லியில போய் தான் கொடுத்துட்டு வரணுமா? ஏன் இங்க தமிழக பாஜக கிட்ட கொடுத்தா ஆகாதா? அவர் நடிக்கிறார்ப்பா அப்படிங்கிறிய. சரி, அவர் நடிக்கிறதாகவே இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அண்ணாமலை அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. தேசிய தலைமை அவரை அறிமுகப்படுத்திச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னு தெரியும். இன்னைக்கு கட்சியை விட்டு போகையிலையும் போய் தேசிய தலைமையிட்ட சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வந்தாரு. அதுதானே தமிழருடைய மரபும் மாண்பும். அதை தானே அவரும் காத்து சொல்றாரு. நான் எப்படி வந்தேனோ அதை போய் நான் அப்படியே மரியாதையா கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு. அதுக்கு என்ன நடிக்கிறாரு அவரு? சரி, இன்னைக்கு நடிச்சா இருக்கட்டும். அவர் நடிச்சு கட்சியில இருந்து அப்படி என்னத்தை அள்ளிட்டு வந்துட்டாரு? ஒண்ணுமே இல்லையே. கடைசியில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தீங்களா? ஒண்ணுமே இல்லையே. அண்ணாமலைனாவே அங்கே ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத கூட்டம் அண்ணாமலை அப்படின்ற அந்த ஒரு பேருக்கு அவ்வளவு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். ஆக அப்படியே விட்டா வளர்ந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டம்மியாக தான் பாத்திய. அதனாலதான் அவர் அந்த இடத்துல இருந்து அவரால் சரியான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியல. அதனால அவர் வெளியாயிட்டார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னாரு, நான் 18 மாதங்களாகவே நான் என்னுடைய பிரச்சனைகளை தேசிய தலைமையிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு ஒரு பெரிய வலிமை வேணும். நான் பாஜகவில் இருந்து கொண்டு ஐயா மோடிஜி அவர்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்க விரும்பல. அப்பனா அது எவ்வளவு வார்த்தையை சேரும் தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை சொல்லலாமா வேணாமனே அவர் யோசிச்சும் சொல்லியிருப்பார். ஏன்னா அது அர்த்தம் பெரிய ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் பாரத பிரதமரை அந்த அளவுக்கு நேசிச்சாரு. இன்னைக்கு அவருக்கே நம்ம போய் ஒரு பிரச்சனையா இருக்க வேணாம், நம்மளை போய் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை யாரும் மோடிஜியா வெறுத்துற வேணாம், அதுக்கு நம்மளே ஒதுங்கிக்கிறோம் சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்கினார். அண்ணன் அண்ணாமலை, நான் கேட்கிறேன், அவர் எந்த வாரிசு அரசியல் மூலமா? இல்லையே, சாதாரண ஒரு படித்த ஒரு விவசாயி மகன். இன்னைக்கு அவர் கட்சியை விட்டு வெளியில வந்தாலும் யாராவது அவர் சரிப்பா நல்லபடியா போய் நீ கட்சி இயக்க ஆரம்பிக்கிற நல்லபடியா இருங்க யாராவது வாழ்த்து அனுப்பிச்சிய போகும்போதுதான் அவரை பாஜகவுல இருந்து அவர் என்னென்ன பண்ணாரோ அப்பம் பூரா எல்லாரும் கைதட்டினிய. ஆனா அவர் வெளியில வந்துவிட்டு அவர் என்ன பண்ணாலும் நீங்க குறைன்னு சொன்னீங்கன்னா அப்ப அதுக்கு என்ன காரணம்? அவர் வரையில ஒரு பேட்டியில ஒண்ணு சொன்னாப்ல, மற்ற கட்சிகளை போல நானும் கட்சி தொடங்குன்னா பாஜகவும் தவறு பண்ணுச்சுன்னா நான் சொல்லி காட்டுவேன் அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. இப்ப நாளைக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா மற்ற கட்சியில என்ன சொல்லுவாங்க? அண்ணாமலை பண்ற பூரம் கரெக்ட், அவர் கட்சி நிர்வாகிகள் பண்ற பூரம் கரெக்ட்னா சொல்லுவாங்க. இல்லையே, அந்த கட்சியில அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு எல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி தான் நானும் சுட்டி காட்டுவேன். ஏன்னா அந்த கட்சியில இல்ல, கட்சியை விட்டு வேற கட்சி வந்துட்டாரு. அதே போலதானே அவரும் சொன்னாரு. அதுக்கு போய் நீங்க உடனே அவர் மேல வன்மத்தை கக்குனீங்கன்னா என்ன பண்றது? நன்றி, வணக்கம்.